4th phase முடிஞ்சு நாங்கள் ரஷ்யா போயிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் 5 பேர் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஹாய் ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எத்திராஜ் காலேஜில் மண்ணும் மரபுன்னு சொல்லி ஒரு ஷோ நடக்குது. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க போகலாம். ப்ரோ, உங்கள் சார்பாக இந்த மண்ணும் மரபு நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது ப்ரோ? மான்கொம்பு, கரகம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறை, ட்ரம்ஸு, நடனம், அப்புறம் வரவேற்பு எல்லாமே பண்ணுறோம் ப்ரோ. ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வசந்த். வெல்கம் டு வசந்த் vlogs. இந்த மண்ணு மரபும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய கால நினைவுகளை வந்து எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்ணு மரபும் அப்படின்ற ஒரு விழா வந்து காந்திவால் ஃபவுண்டேஷனும் எத்திராஜ் காலேஜும் இணைந்து இதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. எங்களோட சின்ன வயசு நினைவுகள்லாம் திருப்பி நாங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ப்ரோ. நாங்கள் பாதிரிவேடு கும்டிப்பிண்டிலேருந்து வந்திருக்கோம். விழுதுகள் கலைக்குழு சார்பாக இங்கே வந்தோம். எங்களிடம் அம்மன் வேடம், காளி வேடம் எல்லாமே இருக்குது. அனைத்தும் செய்கிறோம். கிராமிய கலைகளில் இருக்கிற எல்லாமே செய்கிறோம். அதான் இங்கே வந்துருந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. முடியலன்னா வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, ஒரு மணி மேலேயே போயிருக்கீங்க. ஓகே, யார் மேல மண்ணு போடணும்? ப்ளூ கலர் வேற சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சறுக்கு மரம் ஏறுற போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டோம். ஸோ நம்மளால் ஜெயிக்க முடியல. இங்கே பாருங்கள், சட்டை தான் அழுக்காச்சு. ஆனால் ஒரு சர்டிஃபிகேட் தந்தாங்க, மோட்டிவேஷனுக்காக ஒரு சர்டிஃபிகேட் தந்திருக்காங்க. சரி பரவாயில்ல, ஒரு ஸ்டெப்பு ட்ரை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான்.
வணக்கம், நான் கண்ணம்மை. இங்கே மண்ணும் மரபும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இங்கே ஏலக்காய் மாலையெல்லாம் நான் ஸ்டாலில் போட்டிருக்கேன். ஸோ ஏலக்காய் மாலைன்றது ரொம்ப ஆஸ்பீசியஸு. இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் ஏலக்காய் மாலை வச்சுருக்கிறதுனால. நாங்களே ஏலக்காய் மாலை ஒவ்வொரு டைப்ஸாக செய்கிறோம். ஸோ இது மேரேஜ் அக்கேஷனு, சீமந்தம், குட் வைப்ஸ்க்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கெஸ்ட்டு வெல்கம் பண்ணுறதுக்கும் இப்போல்லாம் ஏலக்காய் மாலை யூஸ் பண்ணுறாங்க. சாமிக்கு போடலாம், இதை பிராஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். படிக்கிற பசங்கள்லாம் ஐக்ரீவருக்கு போட்டுட்டு எக்ஸாம் எழுதும் போது தே வில் ஹேவ் இட் இன் தர் பேக்கெட்டில் வச்சுட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ ஐக்ரீவரோட அருளும் கிடைக்கும், பாசிட்டிவ் வைப்பும் இருக்கும். இப்போ இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை இது பண்ணுறதுக்காக, ஏன்னா இது ஒரு நறுமண பொருள், நெகட்டிவ் எனர்ஜியை இது பண்ணுறதுக்காகவும் இந்த ஏலக்காய் மாலை யூஸ் பண்ணுறோம். இதில் பர்டிகுலராக நீங்கள் லைக் பண்ண எதுனா? நான் லைக் பண்ணதுன்னா இந்த கயிறு இழுத்தல் போட்டி, மியூசிக்கல் சேரு, அதுக்கப்புறம் பம்பரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரெடிஷ்னலாக வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக் பறை அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இது எங்கேயுமே பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதுக்காக தான் இதை வச்சு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அகத்திய ராக்கெட் சயின்ஸ் ப்ரோக்ராம் அந்த டீம்லேருந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்கோம். நாங்கள் 4 ஸ்பேசஸ் இருக்குது இதில். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிவதானு பிள்ளை சார் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். ஃபுல் ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஸ்டார்டிங் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போது 4th ஃபேஸ் முடிஞ்சு நாங்கள் ரஷ்யா போயிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் 5 பேர் தான் நாங்கள் இங்கே இருக்கோம்.
அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மோனட்ஸ், அதாவது இங்கேருந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்த வீரர்களோட நாங்கள் வந்து கலந்துரையாடணும். எங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டோம். அவங்க இங்கேருந்து இப்போ விண்வெளிக்கு போகிறாங்க அப்படின்னா நிறைய டெஸ்டஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த இடம் எல்லாமே நாங்கள் போய் பார்த்தோம். அது வந்து ஈஸியாக யாராலுமே வந்து போய் பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அது வந்து நாங்கள் போய் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌடாக அப்படின்னு இருக்கு. அண்ட் நாங்கள் வந்து ரஷ்யாவில் என்னென்னலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை இங்கே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நாங்கள் அங்கே பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே எக்ஸ்போவாக நாங்கள் போட்டு ஒரு ஸ்டால் வச்சுருந்தோம். முக்கியமாக நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதெல்லாம் லேர்ன் பண்ணலாம். ராக்கெட் சயின்ஸ் அவங்களும் எளிமையாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. எங்களுக்கு கிளாஸ் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் தான். சிவதான பிள்ளை சார், பிரம்மோஸோட ஃபாதர், மிசைல் பிரம்மோஸோட ஃபாதர், மயில்சாமியானதுரை சார், அண்ட் சிவன் சார் எல்லாமே வந்து எங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துருக்காங்க. ஸோ சேட்டிலைட்டுமே நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். பெங்களூர்லாம் போயிட்டு அங்கே போய் விசிட்லாம் பண்ணுறோம். அந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ISRO URSC அப்படிங்கிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. அங்கெல்லாமே விசிட் பண்ணி அங்கெல்லாம் எப்படி சேட்டலைட் பண்ணுறாங்க அதெல்லாமே கிளாஸஸ் லைவாக பண்ணுறோம். வந்து இந்தியன் எம்பசி, அங்கே இருக்கிற இந்தியன் எம்பசிக்கு வந்து யாருமே போனது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக என்ட்ரியுமே நாங்கள் தான் அங்கே கொடுத்துருந்தோம். எங்களுக்கு கண்டி வெல்கமே அவங்க கொடுத்துருந்தாங்க. நீங்களா போனீங்களா இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணி? கவர்மெண்ட் சைடு எதுவுமே கிடையாது. எங்கள் சிவதானி பிள்ளை சார் அண்ட் தென் எங்களோட ஆர்கனைசர்ஸ் தான் வந்து இதை ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே. ஸோ அவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த ஈஸியாக எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரி எங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க வந்து எங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணி அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் பத்திரமா எங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எங்களோட பேரண்ட்ஸும் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறோம். ஸோ உங்கள் நேட்டிவ் எல்லாம் சென்னையா? இல்லை, நாங்கள் எல்லாருமே வேரியஸ் டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு 26 டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வெவ்வேறு ஸ்கூல்ஸ்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து நாங்கள் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து டெஸ்ட்டு, ப்ராஜெக்ட்டு இதெல்லாமே அவங்க கண்டக்ட் பண்ணி நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் கூட வந்து KPRIT கோயம்புத்தூரில் போய் நாங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் வந்து இப்போ மோஸ்ட்டாக சஸ்டைனபிள் ஃபியூவல், சஸ்டைனபிளாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த பூமியை எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிற மோட்டிவில் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் ப்ராஜெக்ட் மேக்கிங்லாம் பண்ணி அதுலேருந்து செலக்ட் ஆகி 50 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ரஷ்யா போயிருந்தோம். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ. கிழங்கு வந்து மலையில் விளையக்கூடிய ஒரு வகையான கிழங்கு. உடவாட்டுக்கால் அப்படின்னு பேர் இதுக்கு. இயற்கையாக இது வந்து 1000 அடிக்கு மேலே தான் விளையும். பாறை இடுக்கில் தான் விளையும். மினரல்ஸை வந்து நிறையா சத்தாக கொண்டு இது விளையக்கூடியது. இதுலேருந்து வரக்கூடிய அந்த தாதுக்கள் நம்ம சூப் வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பல வகையான நோய்களை தீர்க்குன்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி சொன்னது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மூட்டு வலி, முதுகு வலி, கைகால் வலி, அப்புறம் நம்ம இன்சுலின் சுரக்காமல் இருக்கிறது, கல்லீரல், கணையம், கிட்னி, இந்த மாதிரி இயங்காத சுரபிகளை எல்லாம் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு பண்பு இந்த கிழங்குக்கு உண்டு.
அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உணவு தான், இது ஒரு மருந்து கிடையாது. இது வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு, சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நம்ம இதை சாப்பிட்டோம்னாவே, 2 டம்ளர் சாப்பிட்டோம்னாவே நல்லா ஒரு ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பாற்றல், இயங்காத சுரபிகள்லாம் சுரந்து, இந்த மூட்டுக்கு இருக்கிற சுரபிகள்லாம் கூட சுரந்த உடனே மூட்டு வலி போயிடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த கிழங்கை பண்ணணும். அந்த கிழங்கை பொடியாக்கும் போது, மதிப்பு கூட்டல் ஆக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணணும்னா, தஞ்சாவூரில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட்டு டெக்னாலஜின்ற அந்த காலேஜில் போயிட்டு இதுக்கு ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்து இந்த கிழங்கை பவுடராக மாற்றி இதை பல நாள் வச்சுக்கிற மாதிரி ஏற்பாடோட இதை பயன்படுத்தணும். ஏன்னா இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்காது, கெட்டு போயிடும். பவுடர் ஆக்கிட்டோம்னா நம்ம 6 மாதம் 1 வருஷம் கூட நம்ம அந்த பவுடரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால இதை பண்ணணும். இதை வாங்கணும்னா எங்கய்யா? இது வாங்கணும்னா எங்களோட நிறுவனத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் ஜிபேல கூட அனுப்பிச்சி வச்சோம். நிறுவனம் பேர், அட்ரஸ்? எங்களோட நிறுவனத்தோட பேர் வந்து எய்ம்ஸ் அக்ரி விஷன். இது சேலத்தில் இருக்குது, கொல்லிமலைக்கு அருகாமையில் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த கிழங்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேலம் எங்களோட செல்ஃபோன் நம்பர் வந்து 9677705474.
நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அதை வெளிக்கொண்டு வரதுக்கு தான் காந்தி உலக மையத்தின் மண்ணும் மரபும் நிகழ்ச்சியில நம்ம எம்எல் ராஜேஷ் அவர்கள் வெளிக்கொண்டு வரணுன்ற ஒரு பெரிய முயற்சியை எடுத்திருக்காரு. அவருக்கு முதல்ல உங்களுடைய பாராட்டுதல்கள் வாழ்த்துக்கள் கொடுத்துடும். இப்ப நீங்க சொல்லுங்க. இவங்க ஹரிணியஸ், இவங்க இப்ப எத்ராஜ் காலேஜ்ல 3rd இயர் படிக்கிறாங்க. இவங்க வந்து SK5 கோல்ட் மெடல் வின் பண்ணி 2 lakh கேஷ் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. நான் ரீசெண்டா 2024 தான் எத்ராஜ் காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் ஆனேன். நான் எத்ராஜ் காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் படிச்சேன். வெளிய எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணி படிச்சேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து சிலம்பம் வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. சிலம்பம் வந்து நிறைய வளர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏதோ ஒரு தற்காப்பு கலையில போய் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு தற்காப்பு கலையை கையில வச்சுக்கிறது நல்லது. இலங்கையில் தமிழ் பேசும் பகுதியிலும் நடைமுறையில் உள்ள ஒரு தமிழ் தெரு நாடக வடிவமாகும். தெருக்கூத்து என்பது ஒரு வகையான பொழுதுபோக்கு, ஒரு சடங்கு மற்றும் சமூக நிலையை கூறும் ஊடகம். ஸோ இந்த மண்ணும் மரபு நிகழ்ச்சி எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபன்னா போச்சு 3 நாளுமே. அப்படி எங்களுக்கு ரியல் வில்லேஜ்ல இருக்க மாதிரியே இருக்கு. செம்மையா இருக்கு. செட்டப் ட்ரெடிஷனலா எல்லாமே ஃபாலோ பண்ணி வந்ததால ஜாலியா இருந்துச்சு. வில்லேஜ் சைடில் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கே கொண்டு வந்தாங்க. தெருக்கூத்து, பொம்பலாட்டம், அந்த மாதிரி நிறைய சிலம்பம், அந்த காளியாட்டம்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாய்ப்பளித்த எங்களுடைய ராஜேஷ் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் நாங்க பேச போறது மண்ணும் மரபும் பத்தி தான் பேச போறோம். இந்த 3 டேஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சண்டே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சண்டே வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தூங்க மட்டும் தான் செய்வோம். ஃபர்ஸ்ட் டைம் சண்டேல இவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ண சண்டேனா இந்த சண்டே தான். ரொம்ப ஹாப்பியா போச்சு. நைஸ். நெக்ஸ்ட் நல்ல பிரியாணி, அப்புறம் செம்மையா இருந்துச்சு. வழுக்கு மரம் ஏறினது, நெக்ஸ்ட் உரி அடிச்சது, அதெல்லாம் செம்ம. அதெல்லாம் வந்து எப்பயும் பார்க்க முடியாது, ஆனா இங்க வந்து பார்த்தோம். செம்மையா இருந்துச்சு. எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம்லாம் இதுல நிறையவே இருந்துச்சு. அப்புறம் வந்து கேமராமேன் அண்ணா செம்மையா வந்து வழுக்கு மரம் ஏறினாரு. அது வந்து கொடுக்குறோம். அந்த அண்ணா கரெக்டா வந்து வழுக்கு மரம் ஏறினாரு. வலிக்கல விழுந்தேன். வழுக்கு மரம் ஏற முடியல. செம்மையா வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நிறைய ட்ரை பண்ணாரு அண்ணா. சூப்பரா பண்ணாரு. ஆனா ஏற முடியல. சரி, ஓகே, ஒரு முயற்சி தான். அண்ணா வந்து நிறைய பிரைஸ்லாம் வின் பண்ணாரு. ஓகே, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அவ்வளோ. One set.
தேசிய இளைஞர் திட்டம் நேஷனல் யூத் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கோஆர்டினேட்டர், யூத் ஃபோரம் ஃபார் காந்தி இன்ஸ்டிடியூட், காதி கிரோமதேக் பவன், அதுக்கு ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கும். இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் இளைஞர் மத்தியில் காந்திய சிந்தனையும் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் அண்ட் காந்தியன் தாட்ஸ் வித் ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அவேர்னஸாக இந்தியா முழுக்க ஒரு பயணத்தில் இருக்கும். கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக காந்திய சிந்தனை வந்து நாடு முழுக்க பயணங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏ கருணாகரன், நன்றி, வணக்கம். இது வந்து காந்தி காலத்தில் இருந்த ராட்டை, காந்திக்கு முன்னரே இருந்தது, காந்திக்கு பின்னரும் தொடரக்கூடியது. இது வந்து நம்ம ஹேண்ட் ஸ்பின்னிங், கையால் நூற்கும் போது நம்மளுடைய மரத்தில் செடியில் வர அந்த பஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பஞ்சை வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி பதப்படுத்தி இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் காட்டன், இதில் எந்த கெமிக்கல் மிக்சடும் கிடையாது. இதுவரை நடக்காத ஒன்று நடக்கும்போது சரித்திரமாகிறது. எனவே சரித்திரத்தில் இதுவரை நடக்காத ஒன்று இனியும் ஒரு முறை நடக்காது என்பது சரித்திரம் அல்ல. நடக்காத ஒன்று நடக்கும்போது சரித்திரமாகிறது. எனவே நான் சரித்திரம் படிக்க வரல, வரலாற்று பேராசிரியர் அவர்களே, சரித்திரம் படைக்க வந்திருக்கேன் அப்படின்னு காந்தி வந்து சொல்றாரு. நம்ம முதலாளி அந்த முதலாளி இடமனும் பழகுணம் உள்ள முதலாளி. மறக்காம வசந்த் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வசந்த் பிளாக்கை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வசந்த் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வசந்த் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் மறக்காம வசந்த் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பிதான். ஸோ ஓகே, பை பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சாச்சு. புது புது விஷயத்தை நம்ம பார்த்தோம், எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை டேக் கேர், பை பை, டாடா, see you.